திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம், லா ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற தலைப்பில் பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் லா. இந்த லா என்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணுன்னா ரூல். இப்போது ஒரு சட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சைக்கிளை கொண்டு வந்து அது மேலே ஏறி உட்காருங்கன்னு சொன்னால் கீழே விழுந்துருவீங்க. ஆனால் அதே சைக்கிளை அந்த சக்கரங்கள் சுழலும்போது நீங்கள் உங்கள் உடலை அதன் மீது பக்குவப்படுத்தி கொண்டால் பூமியினுடைய இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், அந்த இழுப்பு சக்திக்கு எதிராக உங்கள் உடலானது கட்டுப்படும் போது 2 சக்கர வண்டியில் உங்களால் தைரியமாக போட முடியும். சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 2 சக்கர வண்டியில் பல பேரை ஏற்றிட்டு போவான், துணிகளை மாற்றுவான், படுத்த மாதிரி ஓட்டி காட்டுவான், எல்லாமே செய்வான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 2 சக்கர வண்டியில் நீங்கள் உட்காந்தீங்கன்னாவே ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிருவீங்க. ஆனால் சாயாமல் இருக்கணும்னா ஒரு பேலன்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸுன்றது என்னன்னு கேட்டால், பூமியினுடைய இழுப்பு சக்திக்கு ஏற்றாற் போல உங்கள் உடலை சரி செய்து கொள்வது. அப்போது நேச்சுரல் லா, இயற்கை விதி ஒன்று அங்கே இருக்கிறது. அதுபோல் நம்முடைய மரணம் வாழ்வு அல்லது வாழ்வு மரணம், லைஃப் அண்ட் டெத், இது கூட ஒரு சட்டத்தின் கீழ் தான் இருக்குது. நம்ம எல்லா விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ஏதோ ஒரு சட்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணமாக உபாகமம் 30வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 263வது பக்கம் 15வது வசனம், ஏதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இந்த வசனத்தில் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்ததாக தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தின் கீழே நீங்கள் எதையெல்லாம் விரும்பலாம்? ஜீவனை விரும்பலாம், நன்மையை விரும்பலாம். ஆனால் தீமையையும் மரணத்தையும் நீங்கள் விரும்ப முடியுமா? முடியாது. அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தகுதி, உரிமையை நீங்கள் அடையணும். கடவுள் மனுஷனுக்கு முன்னால் சொல்கிறாரு, நான் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன். அப்போது சட்டப்படி நீங்கள் நடக்கிறதா இருந்தால் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பணும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜீவனை விரும்பினால் ஜீவனையும் மரணத்தை விரும்பினால் மரணத்தையும் உன் வாயின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், உன்னுடைய வாயில் அது 2ஐயும் ஆண்டவர் வச்சிருக்காராம். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சாட்சி சொல்லுகிறார். அந்த சாட்சி வானம் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம 2 பேர் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஆளை சாட்சின்னு சொல்லுவோம். அதுபோல் தேவன் வானத்தை சாட்சியாக நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் கவனிக்கணும், இன்று உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். இப்போது ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிரடியானது சாபம். தெரிந்து கொள்ளும்படி உங்களை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாயில் தெரிந்து கொள்ளும் சக்தியை வைத்திருக்கிறாராம். ஏனென்றால் உங்கள் நாவில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை அனுபவிப்பீங்க. ஒரே பழம் ஒரு ஆளுக்கு தித்திப்பாக இருக்கும், ஒரு ஆளுக்கு புளிப்பாக இருக்கும்.
அது உன்னுடைய நாக்கை பொறுத்த விஷயம். அதுபோல தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை விரும்பவோ அல்லது சாபத்தை விரும்பவோ முடிவெடுக்கும் ஆற்றலை நமக்குள் வைத்திருக்கிறார். இப்போ விமானம் பறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை ஏரோடைனமிக்னு சொல்கிறாங்க. 18வது நூற்றாண்டுக்கு முன்னால் வரைக்கும் மனிதர்கள் பறவையை போல பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆதாமிலிருந்து இப்பொழுது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் யாரும் விமானத்தில் பறந்தது கிடையாது. ஆனால் மனுஷன் முயற்சி பண்ணியிருக்கான். ஏதாவது கையில் பறவை மாதிரி ரக்கம் மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மரத்துலேருந்து கீழே குதித்து அப்படியே பறந்து பார்க்கலான்னு நினச்சி மூஞ்சி முகத்தெல்லாம் உடைச்சிக்கிட்டான். ஆனால் ரைட் சகோதரர்கள் ஒரு சின்ன கருவியை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பூமியினுடைய இழுப்பு விசை, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு எதிராக செயல்படுகிற விசைக்கு பேர் தான் ஏரோநாட்டிக் லா என்று பேர். அந்த ஒரு சிறிய அந்த கருவியை முதலாக வச்சு தான் ஏரோப்ளேன் என்ற அந்த வாகனத்தை கண்டுபிடிச்சாங்க. கடந்த 200 ஆண்டுகளாக விமானங்கள் பறக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் உலகப் போர் நடந்தபோது அதிக விமானம் இல்லை. 2வது உலகப் போர் நடந்தபோது ஏராளமான விமானங்கள் இருந்தது. இப்போ உலகத்தில் அந்த விமானத்தை விட அதிகமாக வேகமாய் செல்லக்கூடிய பறக்கக்கூடிய ராக்கெட்டுகளை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ராக்கெட்டுகள் பூமிக்கு மேலே நிலவின் மேலே போகவும் மற்ற கிரகங்கள் மேல் போகவும் அந்த அளவுக்கு உயர எழுப்பி போவதற்கு அது வகை செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏரோடைனமிக் லா, அந்த சட்டம் தான். அந்த விதியை அவன் கண்டுபிடித்தான். அதாவது பூமி இழுக்க இழுக்க மேலே ஏறி செல்கிற ஒரு ஆற்றலை கண்டுபிடிச்சாங்க. அப்போது விமானத்தில் பறக்க முடியாது, தரையிலிருந்து மனிதன் மேலே போக முடியாதுன்னா அது முட்டாள்வாதம். எல்லாரும் பறக்க முடியுன்றது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டம். ஆனால் சாபத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிற ஆள் முடியவே முடியாது, இதே கதி தான், நான் இப்படியே இருந்து சாக வேண்டித்தான், எனக்கு கடவுள் சாபத்தை தான் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாபத்தின் பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னால், ஆதாமுக்கு முன்னால் தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தார். ஆசீர்வாதம் ஜீவ விருட்சம், சாபம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியின் புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லியிருந்தார். ஆனால் மனிதன் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தெரிந்து கொண்டான். ஆசீர்வாத சட்டம் இன்னைக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னால் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, ஐயா நீங்கள் சொன்னீங்க ஆசீர்வாத சட்டம் வாயிலே நாவிலே இருக்கிற ஒரு அதிகாரம்னு சொன்னீங்க. நாவில் எந்த வார்த்தையை சொன்னால் ஆசீர்வாதம் பலிக்கும், எந்த வார்த்தையை சொல்லணும்னா மரணம் பலிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் அதற்கான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள் வாசமாக இருந்தார் என்று யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நாம் படிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆசீர்வாத சட்டத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்த முடியும். யார் வேணாலும் முடியும். யார் வேணாலும் சைக்கிள் ஓட்ட முடியும், யார் வேணாலும் விமானம் ஓட்ட முடியும். அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கான சட்டத்தை உங்கள் உடலுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொண்டால் சைக்கிளை ஓட்டலாம். விமானம் ஓட்டுவதற்கான பயிற்சி நீங்கள் எடுத்துவிட்டால், அந்த சட்டத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் விமானத்தை ஓட்டலாம். அதுபோல நீங்கள் ஜீவனை விரும்பினால் ஜீவனை அடையலாம், மரணத்தை விரும்பினால் மரணத்தை அடையலாம், ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதத்தை அடையலாம், சாபத்தை விரும்பினால் சாபத்தை அடையலாம். அப்போ ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாரு, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அந்த சட்டம், அந்த வார்த்தையை எங்களுக்கு யார் கொடுப்பாங்க
அது எங்கே இருக்கிறது, அது எந்த மலையின் மேலே இருக்கிறது, அது எந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறது, அது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான். உபாகமம் 30வது அதிகாரம் 12வது வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம், கவனிங்கள், வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல. கவனிங்கள், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு, கவனிங்கள், அது உனக்கு மிகவும் சமீபமாய், கவனிங்கள், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இப்படி ஒரு வசனம் பைபிள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். உங்கள் சபையில் இதை எடுத்து சொல்லியே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தரிதர்களாக இருப்பதற்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம், ஆசீர்வாத சட்டத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வசனத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் போனாங்க. வெளியூரிலிருந்து வந்த நண்பர் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தார். வீடு இருட்டாக இருந்தது. 1 மணி நேரம் பொறுத்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் பதறி போய், ஏன்பா இருட்டில் உட்காந்துருக்கிற அப்படின்னார். என்ன செய்யுது, வீடு இருட்டாக இருந்ததுன்னார். அதுக்கு அவர் சொன்னார், அந்த பாருங்க எதிரில் சுவிட்ச் இருக்க, அதை நீ ஆன் பண்ணியிருந்தால் லைட்டு எரிஞ்சிருக்குமேனார். அப்படியா, அது எனக்கு தெரியாதுன்னார். இந்த மாதிரி நிறைய சமயத்தில் நம்ம பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய, இயக்கக்கூடிய அந்த சுவிட்ச் அங்கே இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஒரு ஆள் இருட்டிலே உட்காந்துருந்தார்னா அவர் சாபத்தை விரும்புகிறார். அந்த சட்டத்தை அவர் இயக்கலை. மனிதன் என்ன கேட்குறான், இந்த ஆசீர்வாத சட்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை எங்களுக்கு வானத்தில் ஏறி எங்களுக்கு கொண்டு வருவதற்காக யார் இருக்கிறார், அது எங்கே இருக்கிறது, 7 சமுத்திரத்தை கடந்து அதை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு எங்களுக்கு யார் இருக்கிறார் என்றெல்லாம் மனித மனம் யோசிக்கிறதாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்துக்கும் ஏற வேணாம், நீ சமுத்திரத்துக்கும் கடந்து போக வேண்டாம், அது உனக்கு சமீபமாக இருக்கிறது, அது உன் இருதயத்தில் இருக்கிறது. கடைசியில் பாருங்க, அது உன் வாயில் இருக்கிறது. அப்போ வாய்க்குள்ள வரும்படியான ஒரு வார்த்தையை தேவன் வச்சிருக்கார். The word of blessing, it is on your mouth. இங்கே தாங்க கிறிஸ்தவ மார்க்கம் ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது என்று சொல்கிறார். அது உன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், கவனிங்கள், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை, கவனிங்கள், நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்துன்ற அந்த வார்த்தை தான், கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சுவிசேஷ வார்த்தை தான் ரட்சிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை, கவனிங்கள், நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ வானத்துக்கு ஏற வேண்டாம், சமுத்திரத்தையும் தாண்ட வேண்டாம். அந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கிறது, அது உன் வாயில் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வார்த்தை எது என்று கேட்டால் விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி எது? இயேசு கிறிஸ்து வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் அந்த வார்த்தை உனக்கு ஜீவனை கொண்டு வரும். நீ அதை அறிக்கை செய்யவில்லை என்றால் உனக்கு மரணத்தை கொண்டு வரும். விளங்கிட்டீங்களா? அப்போ ஆசீர்வாத சட்டம் நமக்கு செயல்படணும்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கண்டு ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், அப்போஸ்தலர் நடபடியில் 8வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை
தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை அவன் வாயிலிருந்து சொன்னான். அவன் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டான். என் அன்பு சகோதரர்களே, ஆசீர்வாத சட்டம் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது அது செயல்படுகிறது. ஒரு சைக்கிள் மேல நீங்க ஏறி உட்கார்ந்தா கீழே விழுந்துருவீங்க. ஆனால் உங்கள் உடலும் சைக்கிளும் பூமியின் இழுப்பு சக்திக்கு எதிராக கட்டுப்படும் போது சின்ன குழந்தை கூட சைக்கிள் ஓட்டும். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் சைக்கிளுக்கும் இடையில ஒரு சட்டம் இருக்கிறது. அதான் பேலன்ஸ்னு பேர். அந்த இயற்கை விதிக்கு பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த 2 சக்கர வண்டியில் போக முடியும். 2 சக்கர வண்டியில் ஒரு ஆளை தூக்கி உட்கார வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் விழுந்துருவோம். சக்கரமும் நகரணும், உடலும் அதுக்கு ஏற மாதிரி கண்ட்ரோல் ஆகணும். அது மாதிரி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதற்கு ஒப்புக்கொள்ளும் போது, இன்று நான் உனக்கு முன்பு என்ன வச்சுருக்கேன்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுருக்கேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். இதை முடிவு செய்வதற்கான வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அதை நீ விசுவாசத்தினாலே நாவினாலே பேசினால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். இவ்வளோதான் மொத்த சூட்சமும், இவ்வளோதான் மொத்த விஷயமே. ஆசீர்வாத சட்டத்தை செயல்படுத்துவதற்கு உன் வாயில் உள்ள விசுவாச வார்த்தை வெளிப்பட வேண்டும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் பக்கம் 789 15வது வசனம். தா தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அட்டைன்றது ஒரு வகையான பூச்சி. அது வயல் நிலங்களில் இருக்கும். நாம் அதன் வழியாக நடந்து செல்லும்போது திடீரென்று காலில் அது ஒட்டிக்கொள்ளும். அட்டை பூச்சி நம்மை கடித்தது நமக்கே தெரியாது. ஏனென்றால் அதனுடைய வாயில் ஒரு வகையான திரவம் சுரக்கிறது. அந்த திரவம் நம்முடைய உடல் மேலே பட்ட உடனே மறுத்துறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அட்டை அப்படியே பிடிச்சி நம்ம ரத்தத்தெல்லாம் இழுக்கும். எவ்வளோ இழுக்கும்னு சொன்னால், அந்த அட்டையினுடைய 2 பக்கத்தில் அதனுடைய முகத்தில் 2 பை இருக்குது. சின்ன குட்டி பலூன் மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். 2 பக்கமும் அது குண்டாக உப்பி விடும். ஆனால் இந்த அட்டை இருக்க நம்ம இவ்வளோ குடிச்சிட்டோம், ரத்தம் போதும் அப்படின்னு அதை நினைக்காதான். தா 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 அப்படின்னு இந்த அட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம்தான் நமக்கு தெரியும், நம்ம காலுக்கு பின்னால் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு தடவி பார்த்தா அந்த பூச்சி நம்மை கடித்து கொண்டிருக்கிறது தெரியும். எப்படி இந்த அட்டை எவ்வளோதான் ரத்தத்தை உறிந்து கொண்டாலும் மனம் இல்லாமல் அப்படியே இருக்கும். அதனுடைய தாடை 2 பக்கமும் குண்டாக மாறினாலும் அந்த ரத்தம் ஒரு சேர்ந்தாலும் கூட அதுக்கு திருப்தி இருக்காதான். ஆசீர்வாத சட்டத்தை கூட மனிதர்கள் வெறும் ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்கிறதாக இருந்தால் அது ரொம்ப ஆபத்து. ஆசீர்வாதத்தை கூட அனுபவிப்பதற்கு ஏற்றாற் போல இருக்கணும். இப்போது ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் நீங்கள் சாப்பிடலாம். சரி, ஃபுல் மீல்ஸ்ன்னு சொன்னால் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் 1 ஆள் கூட சாப்பிட மாட்டான். லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு சொன்னாவே அதில் பாதி வச்சுட்டு வந்துடுறாங்க இந்த காலத்தில். ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்கிறதுனால உங்களால் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா என்ன? எல்லாத்தையும் சாப்பிட்டா வயிறு வீங்கிடும், உங்களால் ஜீரணம் பண்ண முடியாது. அதனால்தான் இந்த அட்டையை போல ஆசீர்வாத சட்டத்தை, ஆசீர்வாதம் மட்டுமே வாழ்க்கை நீங்கள் நினச்சிங்கன்னா நாசமாக போவீங்க. அதனால்தான் நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என் மடியிலே போஷித்தருளும். இவ்வளோ அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? அதாவது ஆசீர்வாத சட்டத்தின் கீழே பெரிய பணக்காரன் ஆகும்போது, பணம் அதிகமாக பெருகும்போது, ஆசீர்வாதம் அதிகமாக பெருகும்போது மனுஷன் கர்வம் கொண்டு என்ன யார் அந்த கடவுள் அப்படின்ற ஒரு பார்வோனை போல, ஒரு நேபுகாத் நேச்சாரை போல நீங்கள் மாறிவிடலாம். பெரும்பாலும்
பொருளாசை ரொம்ப ஆபத்தானது. அதிக பண ஆசை நம்ம ஆபத்தில் கொண்டு போய் விட்டுறோம். சரி, பணமே இல்லை, அப்போ நீங்கள் திருடுவீங்க. அப்போ உங்களோட ஊரில் இருக்க ஜனங்க பார்த்தீங்களா, இவன் ஒரு திருடன், இவன் போய் கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறானே என்று கடவுளையும் உன்னையும் சேர்த்து தூஷிப்பாங்க. ஆக ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அதிக பரிபூர்ணம் அடைகிறதுனால கர்த்தர் என்று யார் என்று நீ சொல்லாத படிக்கும், நீ தரித்திரப்படுகிறதுனால தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காத படிக்கும். என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆகாரத்தை, என் தேவைகளை என் மடியில் அளந்து தாரும். நமது ஆண்டவர் இப்படி தான் சொல்லி கொடுத்தார். இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், இன்று எங்களுக்கு போதுமானது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த அரசியல்வாதிகள் அடுத்து வருகிற 100 தலைமுறைக்கு வேண்டிய பணத்தை 1000 கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறாங்களே, அதை அவன் சாப்பிட முடியுமா என்ன? பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய வயிற்றுக்கு ஒரு இட்லியை கூட சாப்பிட முடியாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களால ஜீரணம் பண்ண முடியாது. அதனால் ஆசீர்வாத சட்டம் எதுன்றது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆசீர்வாத சட்டத்தை விரும்புகிற மனிதன் அட்டைக்கு 2 தாடை பக்கத்தில் அந்த இரத்தத்தை உறிந்து வைத்துக் கொள்கிற பைகள் உண்டு. அதுபோல ஆசீர்வாதமே என்று வாழ்ந்து விட்டால் நாசமாக போகும். என்ன அழகான ஜெபம்! என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாத சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பேனால் அடிக்கொண்டிடுங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய கவனிங்கள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த வசனம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா எதிர்காலம், ஆசீர்வதிக்க போகிறார் இன்னும் எதிர்காலம்தான், ஆசீர்வதிப்பார் எதிர்காலம். ஆனால் இந்த வசனம் ஆசீர்வதித்திருக்கிறார் கடந்த காலம். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் இதை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தேவன் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும், ஆல் த பிளஸிங்ஸ் ஆர் இன் கிரைஸ்ட், எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவாகிய அந்த இரட்சகரை தெரிந்து கொள்ளும்போது உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் நாம் நிரப்பப்படுவோம். சகோதரர்களே, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனை மட்டும் அவர் ஆசீர்வதிக்கல, உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிங்கள் 7வது வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? ஆபிரகாமை போலவே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரும் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோம். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கவனிங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி தேவன் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசத்தினாலே, விசுவாச வார்த்தையினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரு ஆள் வந்தார், ஐயா ஆபிரகாம் அவர் ஒரு எபிரேயர், அவங்க குடும்பம் இஸ்ரவேலர், அந்த குடும்பத்தில் யூதர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின்படி இருக்கிறவர்கள், நாங்கள்லாம் புறஜாதிகள், வெளியாட்கள், விக்கிரக வழிபாடுகள் செய்தவர்கள், நமக்கும் இந்த ஆசீர்வாத சட்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கூட கேட்குறவங்க உண்டு. ஆனால்
ஆபிரகாமை போலவே நாம் விசுவாச மார்க்கத்தாராக நீதிமானாக்கப்படுகிறோம். ஆபிரகாமை போலவே நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம். ஆகவே ஆபிரகாமை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம், பேனால அடிக்கோட்டிடுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத சட்டம் அந்நியர்களும் தூரமானவர்களும் அந்த உங்களுக்கும் எனக்கும் அந்த சட்டம் வருகிறது. அந்த சட்டத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆசீர்வாத சட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிளெஸிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடின விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளைப் போல் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வருகிறது. ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கமாக தேவன் உங்கள் இருதயத்தில் தமது ஆவியை ஊற்றினார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சகோதரர், இந்த நாளிலே நான் காண்பித்த பல வசனங்களும் அந்த உரையாடலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதில் மூழ்கி இந்த ஆசீர்வாத சட்டம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படவும், உங்கள் குடும்பத்தில் செயல்படவும், உங்கள் சமுதாயத்தில் செயல்படவும், இந்த தேசத்தில் செயல்படவும் உங்களை ஒப்புவிடுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் மக்களாக இருங்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இன்று உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன். ஆண்டவரே, இதில் நாங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை காண்பியும். நாங்கள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேர்ந்தெடுக்கும்படி உதவி செய்தருளும். அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அந்த வார்த்தையை தேடி வானத்துக்கு செல்லவோ சமுத்திரங்களை தாண்டி செல்லவோ தேவையில்லை. அது விசுவாசத்தின் வார்த்தை, ஆபிரகாமை நீதிமானாக்கிய வார்த்தை. அந்த வார்த்தையினாலே முது சட்டம் எங்களுக்குள் செயல்படும்படி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?